சுவாமி. என்ன? பிரகலாதன் அவனுக்கு ஒன்றும் ஆகிவிடாது. இன்று ஒரு நாள் இரவு மட்டும் அவன் சிறையிலே இருக்கட்டும். நீ பேசாமல் படு. அங்கேயே இருக்கட்டும். ஆனால் அப்புறம் என்ன? குழந்தை பசியோடு இருப்பானே. அதனால் இந்த பழங்களை கொண்டு சென்று. லீலாவதி, ஒருவேளை உணவருந்தவில்லை என்றால் உன் பிள்ளைக்கு ஒன்றுமாகிவிடாது. பட்டினி கடந்தால்தான் பக்தி பறந்தோடும். இருக்கும் நிலைமைக்கேற்ப வாழ வேண்டும் என்ற எண்ணம் பிறக்கும். நீ பேசாமல் படுத்துறங்கு. பிரகலாதா, தாயே, தாயே, தாங்கள் எப்படி வந்தீர்கள்? நான் எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் தந்தை, அவர் அப்படித்தான் பேசுவார். அப்பொழுதுதானே அவரது பிறப்பின் நோக்கம் நிறைவேறும். தாங்கள் சொல்வது புரியவில்லையே தாயே. இப்பொழுது உனக்கு ஒன்றும் புரிய வேண்டாம். பசியோடு இருக்கிறாய் அல்லவா? உட்கார், உணவருந்தலாம். தாருங்கள். ஆஹா, அமிர்தம் போல் இருக்கிறது. அமிர்தத்தை கடைய செய்ததே நான் தானே. அப்படி என்றால்? இல்லை, என் கையால் செய்ததாயிற்றே. அமிர்தம் போல்தான் இருக்கும் என்கிறேன். வயிறு நிரம்பியதா? இப்பொழுது என் மடியில் படுத்துக்கொள்.
என்ன அமைச்சரே, எப்படி இருக்கிறான் உங்கள் இளவரசன் பிரகலாதன்? தங்கள் குமாரர் எந்த குறையுமின்றி நலமாகவே இருக்கிறார் அரசே. என்ன? ஆமாம், இரவு அவர் உணவு உண்டதற்கு அடையாளமாக ஆங்காங்கே உணவு பண்டங்கள் சிதறி கிடந்தன. இரவு முழுதும் ஒரு தியானத்தில் ஈடுபட்டதாக அங்கிருந்த காவலர்கள் தெரிவித்தனர் அரசே. ஓ, நமது சிறைச்சாலை அவனுக்கு தியான மண்டபமாக இருக்கிறதா? தாயே, பிரகலாதா, இரவு முழுவதும் தனிமையில் இருந்ததால் மிகவும் பயந்து கொண்டாயா? நீ உணவருந்தியதாக அமைச்சர் சொன்னாரே, உனக்கு யார் உணவளித்தது? என்ன தாயே இப்படி கேட்கிறீர்கள்? தாங்கள் தானே பொற்கிண்ணத்தில் எனக்கு பால் சாதம் கொண்டு வந்து பசியார ஊட்டினீர்கள். லீலாவதி, என்ன இது? சுவாமி, இரவு முழுவதும் குழந்தை பசியோடு இருப்பானே என்று நான் உறக்கமின்றி தவித்து தங்களுக்கு தெரியாதா? உண்மைதான். பிறகு ஏன் இவன் இப்படி சொல்கிறான்? அப்படியானால் தாங்கள் வரவில்லையா? இல்லை கண்ணே, நான் வருவதற்கான சூழ்நிலையில் இல்லை. அவரேதான் அமிர்தத்தை கடைய செய்ததே நான் தானே என்று கூறினாரே. படவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடலை கலக்கி அமுதம் கடைந்தவர் கடல் வண்ண திருமால் தானே. என் நெஞ்சத்தில் எப்போதும் நிறைந்திருக்கும் அந்த ஸ்ரீஹரி தானே, அவர்தான் வந்திருக்கிறார். போதும், நிறுத்து. நீ என் மைந்தன் என்ற ஒரே காரணத்தினால் கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். நீ பேசியதெல்லாம் தவறு என்று ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேள். தந்தையே, தவறே இல்லாத போது மன்னிப்பு என்ற வார்த்தைக்கும் அவசியமே இல்லை. உடனே மீண்டும் மீண்டும் இதையே நீ பேசிக் கொண்டிருந்தால் இங்கே உன்னை குத்திக் கொள்ளும்படி உத்தரவிடுவேன். உன் தலையை வெட்டி வீசி எறியும் வேகத்தில் அது நீ சொல்லும் வைகுண்டத்திற்கே போய் விழும்படி செய்து விடுவேன். கொல்பவன் யார்? கொல்லப்படுபவன் யார்? என்னுள்ளே எழுந்தருளி இருக்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் தானே என்னை கொல்ல வருபவருக்குள்ளும் எழுந்தருளி இருக்கிறார். தாங்கள் சொல்வது போல் என் ஜீவன் இப்பொழுதே என் உடலில் இருந்து பிரிந்தால் ஸ்ரீஹரியின் பாதங்களை அடையும் காலம் இன்றைக்கே சித்தித்து விட்டது என்றல்லவா பொருள்? உன்னை திருத்தவே முடியாது. திரும்ப திரும்ப அந்த திருமாலின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கும் உன்னை இனி பேசவே முடியாதபடி செய்து விடுகிறேன். அமைச்சரே, வீரர்களை வரச் சொல்லுங்கள். அவன் தலையை வெட்டி எறியுங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? இத்தருணமே தண்டனையை நிறைவேற்றுங்கள். சுவாமி, வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள். லீலாவதி, நம் மைந்தனை ஒன்றும் செய்து விடாதீர்கள். எனக்காக ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள்.
எப்படியாவது அவனிடம் நல்ல விதமாக பேசி அவன் மனதை மாற்றுகிறேன். பிரகலாதா, வா என்னோடு. கண்ணை பிரகலாதா, இதென்ன விபரீதம்? தந்தையின் பெயரை சொல்ல மறுத்து உன் உயிருக்கே இறுதியை தேடிக்கொள்ளப் போகிறாயா? இதெல்லாம் அவசியம்தானா? தந்தையை மதிக்காத மைந்தன் என்று நீ பெயர் பெறப் போகிறாயா? என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் தாயே. நான் என் தந்தையை நிச்சயம் மதிக்கிறேன். தந்தை என்ற முறையில் எந்த நாளும் வணங்க தயாராக இருக்கிறேன். பிறகேன் இந்த தயக்கம்? எல்லோரும் சொல்வது போல் நீயும் இரண்யாய நமக என்று சொல்லலாமே. அதில் தான் குழப்பம். அப்படி சொல்ல வேண்டும் என்றால் அது அவரை தந்தையாக நினைத்து சொல்வதா, தெய்வமாக நினைத்து சொல்வதா? அது அது ஏனம்மா தயங்குகிறீர்கள்? தெய்வமாக நினைத்துத்தானே எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்னையும் அப்படித்தானே சொல்லச் சொல்கிறீர்கள்? அப்படியே இருந்தாலும் அதில் என்ன தவறு கண்ணே? பிரம்மதேவரிடம் வரங்கள் பெற்ற ஒருவர் தானே எப்படி தெய்வமாக முடியும்? இவருக்கு வரங்கள் தந்த அந்த பிரம்மதேவரையே தனது நாபி கமலத்தில் தோன்றச் செய்தவரே திருமால் அல்லவா? அவரது திருநாமத்தை நான் பாடுவது எந்த வகையில் தவறாகும்? குழந்தாய், நீ இந்த சின்னஞ்சிறு வயதில் இவ்வளவு திறமையாக வாதாடுவதும் இறைவன் மேல் கொண்ட பக்தியில் உறுதியாக இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் அதுவே உன் உயிருக்கு ஆபத்தாகி விடுமோ என்று நினைக்கும் பொழுது என் நெஞ்சம் கலங்குகிறது. நீ உன் தந்தையின் பெயரை சொல்ல மறுத்து திருமாலின் திருநாமம் சொல்லத் தொடங்கிய நாள் முதல் எங்கே உன் தந்தையே உனக்கு எமனாக மாறிவிடுவாரோ என்று ஒவ்வொரு நாளும் நான் கலங்கிக் கொண்டிருந்தேன். இன்று அதே போல் நடந்துவிட்டது. கலங்காதீர்கள் தாயே. வாளும் ஈட்டியும் என் மேனியில் பாய்ந்தவுடன் கூர் மழுங்கி போய்விட்டனவே, அது எதனால்? என் சக்தியால் என்றா நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லை அம்மா, இல்லை. என்னை காப்பாற்றும் பொறுப்பை அந்த நாராயணனே ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி வரும் ஆபத்துகளில் இருந்து அவரே என்னை காப்பாற்றுவார். பிரகலாதா, நீ உன் தந்தையின் பெயரை சொல்லாவிட்டால் கூட பரவாயில்லை. இனி அந்த ஸ்ரீஹரியின் திருநாமத்தை உன் வாய்விட்டு சொல்லாமல் இருந்துவிடு. பரந்தாமனிடம் செலுத்தும் பக்தியை கூட பயந்து கொண்டுதான் செலுத்த வேண்டுமா தாயே? அது போலித்தனமான பக்தியாகாதா? நான் என் ஹரியை நம்புவது உண்மையானால் அவர் திருநாமத்தை வாய்விட்டு சொல்ல ஏன் பயப்பட வேண்டும்? குழந்தாய், உனக்கு தெரியாது, அந்த ஸ்ரீஹரி வராக ரூபம் எடுத்து உன் சிற்றப்பாவை கொன்று விட்டார். அதனால் தான் உன் தந்தை அவர் மீது கடுமையாக வஞ்சம் கொண்டிருக்கிறார். தன் தம்பியை கொன்ற ஒருவன் மீது தன் மைந்தன் பக்தி கொண்டிருப்பதை யார்தான் ஏற்றுக்கொள்வார்கள்? தாயே, தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். கோடான கோடி உயிர்கள் வாழும் பூமியை ஒருவர் தன் தனிப்பட்ட பகைக்காக அழிக்க முயன்றார் என்றால் அவர் நிச்சயம் அழிக்கப்பட வேண்டியவர் தானே? அப்படியானால் உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாயா? அவரது திருப்திக்காக, என் நிம்மதிக்காக ஒரே ஒரு முறை அவரது பெயரை சொல்ல மாட்டாயா? மன்னித்து விடுங்கள் தாயே. மனம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை மற்றவர்களுக்காக எப்படி சொல்ல முடியும்? எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருந்து இப்படியெல்லாம் பேச வைத்துக் கொண்டிருப்பவர் அந்த ஸ்ரீஹரி அல்லவா? அதனால் நாராயண மந்திரத்தை தவிர வேற எதையும் நான் சொல்ல மாட்டேன். போதும், நிறுத்து. நீலாவதி, இனி இவன் எந்த வகையில் நமக்கு கட்டுப்பட மாட்டான். அரணிக்கட்டையை கடையும் பொழுது அதிலிருந்து தோன்றும் நெருப்பு அந்த கட்டைகளையே எரிப்பதைப் போல இவன் நம் குலத்தை கெடுக்க வந்தவன். இனி இவனை உயிரோடு விட்டு வைத்தால் நம் அசுர குலத்திற்கே ஆபத்தை வரவைத்து விடுவான். குலத்தை காக்க ஒரு பிள்ளையை பலி கொடுப்பது தவறில்லை என்று சாஸ்திரங்களே கூறுகின்றன. இவனை கொல்வதை தவிர எனக்கு வேறு வழியில்லை. யாரங்கே? சுவாமி, சற்று பொறுமையாக இருங்களேன். நீலாவதி, இவனை இழுத்துச் செல்லுங்கள். மதங்கொண்ட யானை அழுத்து விட்டு இவனை மிதித்துக் கொள்ளச் செய்வோம். ஐயோ, வேண்டாம், அவனை விட்டு விடுங்கள். பிரகலாதனை விட்டு விடுங்கள். நில்லுங்கள். இவன் இளவரசன் என்பதாலும் சிறு பிள்ளை என்பதாலும்
யாராகினும் இறக்கப்பட்டு இவனை விட்டு விடுவார்கள். இவனை சிறையில் அடைத்து வையுங்கள். நாளை காலை நானே முன்னின்று யானையை விட்டுக் கொள்ளச் செய்கிறேன். நம் மைந்தனை ஒன்றும் செய்து விடாதீர்கள் சுவாமி. அவனை விட்டு விடுங்கள் சுவாமி. அவனை விட்டு யானையை அவிழ்த்து விட்டு மிதிக்க சொல்லி இருக்கிறார் மன்னர். என்ன நடக்க போகுது தெரியவில்லை. யானை மிதித்து என்ன ஆகும்? அதோ நடக்க போகிறது என்று தெரியல. அதோ வந்து விட்டார். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. மாதவன் சக்கரம் முதலையை வதைத்து அபயம் அளித்ததுவே. நன்றி மறந்தே எழுந்தாயோ என்னை நெருங்க நினைந்தாயோ. ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்? யார் அங்கே? அந்த யானை அழுத்து விடுங்கள். உத்தரவு மன்னா. அந்த மதம் கொண்ட யானை மமதை கொண்ட இவனை பிரித்துக் கொள்ளட்டும். என்ன ஆயிற்று இந்த யானைக்கு? இதற்கும் பித்து பிடித்து விட்டதா என்ன? தெரியவில்லையே மன்னா. பிரகலாதனை பார்த்து இந்த யானை ஏன் இப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நம் அனைவரின் கண்களுக்கும் அவர் வெறும் பிரகலாதனாகத்தான் தெரிகிறார். ஆனால் யானையின் கண்களுக்கு வேறு விதமாக தெரிகிறாரோ என்னவோ. கஜேந்திரா, ஆதி மூலமே என்று அலறிய யானையின் குரல் கேட்டு ஓடி வந்த எம்பெருமான் அதன் காலை பிடித்திருந்த முதலையை சம்ஹாரம் புரிந்து அதை காப்பாற்றினார். அந்த நன்றிக்கு அடையாளமாக அவரது திருப்பெயரை சொன்ன உடனே காப்பாற்றி விட்டாயா? நாராயணா என்னும் திருமந்திரம் தினம் பாராயணம் செய்ய அருள் தந்திடும். தினம் பாராயணம் செய்ய அருள் தந்திடும். நாராயணா என்னும் திருமந்திரம் தினம் பாராயணம் செய்ய அருள் தந்திடும். தினம் பாராயணம் செய்ய அருள் தந்திடும். நான் இட்ட கட்டளையை நிறைவேற்றாத இந்த யானையை வெட்டி சாயுங்கள் அமைச்சரே.